கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஒரு கப்பில் இந்த உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ஒரு கப்பு நான் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை, 1/2 ஸ்பூன் நெய். எண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் 1/2 ஸ்பூன். இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூடயே விட்டுக்கலாம். இதுவும் இப்போ வந்து பனானா என்கிட்ட 3 தான் இருக்கும். உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு போட்டுக்கோங்க. பனானா 2 பீஸ் போட்டுக்கிட்டேன். மில்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணான்னா விட்டுலாம். உங்களுக்கு ஆப்ஷன் தான். 1/2 கிளாஸ் மில்க் எடுத்துருக்கேன். பின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் விட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour ஹீட் பண்ணால் போதும். உங்களுக்கு பனானா கேக் ரெடி. அவன் இல்லாதவங்க இப்படி வச்சா பெஸ்ட் ஐடியா. 1/2 hour தான். இப்போ மூடி வச்சு வச்சுக்கலாம். அந்த கேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பாதாம், 4 முந்திரி, 4 பிஸ்தா இருக்கேன். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெந்துருச்சான ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கத்தியில் ஒட்டவே இல்லை. வெந்துருச்சு. கீழே இறக்கி பிளேட்டில் வச்சிடலாம். கேக் எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ டு ஆல்.